நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். அதாவது 5 கிலோ நம்ம மூலப்பொருளை 200 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும். அந்த மூலப்பொருளை நம்ம பவுடராக மாற்றணும் அப்படின்னாக்கா 1 கிலோ பவுடரோட விலை பார்த்திங்கன்னா 1200லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் சேல் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பவுடர் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் ஒயிட்னிங், அப்புறம் ஃபேஸ் க்ளோவாக இருக்கிறதுக்கு, குக்கிங்க்கு, அதாவது நிறையா பேக்கரியில் நிறைய ரெசிபிஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போர்ட்டில் அதாவது யூஎஸ்ஏலலாம் அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், காஸ்மெட்டிக்ஸில் ஆகட்டும், இந்த பவுடர் ரொம்பவே யூஸ் ஆகுது. அப்படி என்ன பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பவுடர். இதை எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் பொட்டேட்டோ அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் விளையக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இந்த பொட்டேட்டோ சாதாரணமாக ஒரு 28% உருளைக்கிழங்குகள் வீணாகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அப்போது இதை வீணாகாமல் தடுக்கிறதுக்காக மதிப்பு கூட்ட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி மதிப்பு கூட்டும் போது உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எக்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி எந்தெந்த நாடுகளுக்கு இது எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், ஒரு 100 கிராம் பொட்டேட்டோ பவுடர் 198 ரூபாய் அளவுக்கு விற்குது. அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொட்டேட்டோ பவுடர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல உருளைக்கிழங்குகளாக நம்ம வாங்கிக்கணும். வாங்கி அதில் பூச்சிகள் இல்லாமல் நம்ம அது மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நல்லா சீவணும். இது நம்ம வீட்லேயும் தயாரிக்கலாம், ஃபேக்ட்ரியிலையும் தயாரிக்கலாம். நார்மலாக அந்த மாதிரி சீவுனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஸ்லைஸாக என்ன செய்யணும், கட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லைஸாக வெட்டின அந்த உருளைக்கிழங்கை நம்ம என்ன செய்யணும், கொதிக்கிற தண்ணியில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு குளிர்ந்த தண்ணியில் போட போகிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன செய்ய போகிறோம், வடிகட்ட போகிறோம். இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைசஸ் நம்ம 3 விதமாக நம்ம காய வைக்கலாம். எப்படியெல்லாம் காய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய ஒளியில் காய வைக்கலாம், டீஹைட்ரேட்டரை பயன்படுத்தி காய வைக்கலாம், அவன்லையும் காய வைக்கலாம். அப்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூரிய ஒளியில் ஒரு 20லேருந்து 30 மணி நேரம் நம்ம காய வைக்க வேண்டியிருக்கும். அப்போ டீஹைட்ரேட்டர் பயன்படுத்துறது அப்படிங்கிறது விலையும் குறைவானது, நமக்கு ரொம்ப எளிமையானதும் கூட. அப்போது இந்த ஸ்லைசஸை நம்ம ஒன்றா எடுத்து என்ன செய்ய போகிறோம், டீஹைட்ரேட்டரில் வைக்க போகிறோம். வச்சு நம்ம இதை கொஞ்சம் நேரம் அதை ஒரு 160 ஃபாரன்ஹீட்டில் வச்சு அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது நல்லா காஞ்சி போய், அதாவது ஈரத்தன்மையே இல்லாமல் உடையிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இதை எடுத்து நாம் நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை என்ன செய்யலாம், பவுடர் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பல்வரைசரை யூஸ் பண்ணலாம். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சர் கிரைண்டரை பயன்படுத்தலாம். வீட்டில் செய்யும்போது நம்ம மிக்சர் கிரைண்டரை பயன்படுத்துகிறோம். ஃபேக்ட்ரி அப்படின்னு போகும்போது நம்ம பல்வரைசரை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய இந்த பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஆர்கானிக் பவுடர். இந்த உருளைக்கிழங்கு பவுடருக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. லோக்கல் மார்க்கெட்டை விட எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதில் அதிக லாபமும் பார்க்க முடியும். இந்த மாதிரி தயாரித்த பவுடரை நம்ம சின்ன சின்ன பேக்ஸாக போட்டு நீங்கள் லோக்கலில் விற்கிறீங்க, இப்போ ஒரு அமேசானில் விற்கிறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறீங்க அப்படிங்கும்போது ஏர்டைட் பவுச்சில் போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அதை சேல் பண்ணலாம். 100 கிராம் 200 கிராம் இப்படி நீங்கள் சேல் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் உங்களால் இதுக்கு மார்க்கெட்டிங் செஞ்சு ஆர்டர் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அங்கெல்லாம் நீங்கள் 50 கிலோ 100 கிலோ அப்படின்னு கூட இதை என்ன செய்ய முடியும், அனுப்ப முடியும். இவ்வளோதாங்க இதில் தயாரிப்பு மெத்தட். உருளைக்கிழங்கு பவுடர் தயாரிச்சாச்சு. இப்போ இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய தொழில். அப்போது இதில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னாக்கா எவ்வளோ உருளைக்கிழங்குலேருந்து எவ்வளோ பவுடர் கிடைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ நம்ம ஒரு பொட்டேட்டோவில், அதாவது உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் நீர் இருக்கும், அதாவது வாட்டர் கண்டென்ட் ஈரப்பத்தன்மையோடு இருக்கும். அப்போது ஒரு 5 கிலோ நம்ம பொட்டேட்டோ வாங்கினோம் அப்படின்னாக்கா 1 கிலோ பொட்டேட்டோ பவுடர் நம்ம அதில்
தயாரிக்க முடியும். இதுதாங்க இதோட ரேஷியோ. அப்போது 200 ரூபாய் நீங்கள் 5 கிலோ பொட்டேட்டோஸ் 200 ரூபாய்க்கு தாராளமாக ரீட்டெயிலாகவே நீங்கள் வாங்கிடலாம் இல்லையா? அப்போ ஹோல்சேலாக போகும்போது இன்னும் குறையும். உங்களுக்கு பிஸ்னஸ்னு வரும்போது கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேட்டு இன்னும் கூட குறையும். ஆனால் நான் நார்மலாக 200 ரூபாய் அப்படின்னே வச்சு போட்டிருக்கேன். ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிது. 5 கிலோ பொட்டேட்டோ 200 ரூபாய். இதுவே நம்ம விற்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 கிராம் வந்து 120லேருந்து 199 200 ரூபாய் வரைக்கும் விற்கிது. அப்போ 1200லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் என்ன செய்ய முடியும்? சேல் பண்ண முடியும். உங்களுக்கு 1000லேருந்து 1800 ரூபாய் வரைக்கும் இதில் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுக்கு வேறு என்னென்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் எடுத்துக்கலாம், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கணும். முக்கியமாக இது 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். எந்தெந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மேஜரான கண்ட்ரியாக இருக்குது. இந்தியாவிலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த பொட்டேட்டோ பவுடரில் பெரும் பங்கு எங்கே தான் போகுதுன்னா அமெரிக்காவுக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி, தாய்லாந்து, அரபு நாடுகள், அதுக்கப்புறம் யூகே, யுனைடெட் கிங்டம், பிரேசில், ஜப்பான், இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு, இது போக இன்னொரு 10 நாடுகள் இருக்குது. எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவிலிருந்து உங்களுக்கு சப்ளை ஆகுது. அப்போது இந்த அளவுக்கு விற்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை நம்ம வீட்லேயும் தயாரிக்கலாம், ஃபேக்ட்ரியிலையும் தயாரிக்கலாம். அப்போ வீட்டில் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பொருள் வேணும் அப்படின்னா பீல் பண்ணுறதுக்கு ஒரு பீலர், கட் பண்ணுறதுக்கு கட்டர், அப்புறம் ஸ்லைஸ் ஆக்கிறதுக்கு ஸ்லைசர், அதுக்கப்புறம் டீஹைட்ரேட்டர், அது வந்து நல்லா இந்த ஈரத்தன்மையை காய வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மிக்சிங் கிரைண்டர், வேயிங் ஸ்கேல் வேணும், எடை போடுறதுக்கு, பேக்கிங் கவர்ஸ் வேணும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்யும்போது, இதுவே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே தண்ணியில் கொதிக்க வைக்கிறத அவங்க ஸ்ட்ரீமில் வேக வைப்பாங்க, அதாவது நீராவியில் வேக வைப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு பாய்லர் வேணும், பல்வரைசர் வேணும், ஒரு ட்ரையர் மிஷின் வேணும், பீலிங் மிஷின், ஸ்லைசிங் மிஷின், இந்த மாதிரி மிஷின் எல்லாமே வேணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் வேயிங் ஸ்கேல் வேணும், சீல் பேக்கிங், அதாவது பேக்கிங் கவர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான அந்த சீலிங் மிஷின் வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபேக்ட்ரியாக வைக்கும்போது தேவைப்படும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா மார்ட்லேயோ பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் போய் வாங்கினாலும் சரி, உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இதை தனித்தனியாகவும் வாங்கலாம், ஒரே செட்டப்பாக ஒரு பிளான்ட்டாகவும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாறும். அப்போ மினிமமாக ஒரு ரேட் சொல்லணும் அப்படின்னு நினச்சாக்கா நீங்கள் வீட்டில் தயாரிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போதும். ஏன்னா வீட்டில் இருக்க பொருளே நிறைய பொருள் பயன்படுத்திடுவோம். அதுவே நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியாக வச்சு ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா மினிமம் 10 லட்ச ரூபா வேணும், மேக்ஸிமம் ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும். இந்த தொழிலில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா மூலப்பொருள் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள், நம்ம இந்தியாவிலேயே விளைவிக்கக்கூடிய பொருள், எல்லா மாநிலத்திலையும் இது எளிமையாக குறைச்ச விலையில் கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஒன்றும் பெரிய ப்ராசஸ் கிடையாது. அப்போது நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்குறீங்க அப்படிங்கும்போது இதில் 14 விதமான தொழில்கள் செய்யலாம். எது வேணாலும் இந்த தொழிலோடு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ். அப்போ மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வேணும். இது எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறது தெரியணும். அதுக்கு நீங்கள் ஒரு சில எக்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் அணுகி கேட்க வேண்டியதாக இருக்கும். லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது இ-காமர்ஸ் வெப்சைட்ஸை பயன்படுத்தி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துலையும் சேல் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் வாங்குறவங்க என்ன செய்கிறாங்கன்னா காஸ்மெட்டிக்ஸாக இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் க்ளோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொருளாக தான் இதை பயன்படுத்துகிறாங்க. காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிற இடத்துல இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு மார்க்கெட்டிங் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளோதாங்க இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.